ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இங்க இன்னும் நிறைய விஷயங்கள் யூனிக்காவும் பண்ணாங்க. இது ஆக்சுவலா என்ன ஷாப் மேடம்? ப்ரௌனிஸ். இதெல்லாம் ஹோம்மேட் கரெக்டா? எல்லாமே ஹோம்மேடா பண்றீங்க. ஓகே. இது இல்ல நான் ஜஸ்ட் சும்மா நான் ப்ரௌனி எல்லா இடத்துலயும் ஒரே டேஸ்ட் தானே சீரியஸா? அப்படின்னா அது என்ன ஃபிளேவர் அது? ரோஸ் மில்க்ல பண்றது. எது சொல்லுங்க? நான் பாக்குறேன். ஓகே ஒரு நிமிஷம். இது வந்து ரோஸ் மில்க்ல மீன்ஸ் பிரெட்ல மீன்ஸ் அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கீங்க கேக்ல. மேல இருக்கிறது நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரியான விஷயம். ஆனா இது நீங்க தான் ஸ்டார்ட் பண்றீங்களா புதுசா? ஓகே. அது நீங்க தனியா மீன்ஸ் ப்ரௌனிஸோடயும் ஆட் பண்ணிருக்கீங்க. ஆனா இது எல்லா ப்ரௌனி ஸ்டோர்ஸ்லயுமே பண்ணுவாங்களா இந்த விஷயம்? அது தெரியல. பண்ண மாட்டாங்க. பண்ணது இல்ல எனக்கு தெரிஞ்சு பண்ணுங்க டிஃபரெண்டா. இல்ல நான் ஒண்ணு பண்றேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நீங்க எப்படியும் ஸ்டால் 8 o'clock 9 o'clock வரை இருக்கீங்க. முடிச்சிட்டு வரேன். நான் எது வேணுமோ பை பண்ணுறேன். இது என்னது? இதுவும் வீட்ல பண்ணிட்டு சேல்ஸ்க்கு எடுத்திருக்கீங்களா? இல்ல இங்க மீன்ஸ் இங்க இது பண்றீங்களா? நீங்க அப்ப கோயம்புத்தூர் தான் கரெக்டா? அது வேற அவினாஷி. ஓ அவினாஷிங்கிறது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டா? ஓகே. நீங்க ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா? நான் நிறைய இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எல்லாம் மீட் பண்ணேன். நிறைய பேர் 12th முடிச்சிட்டேன். அவங்களாம் அடுத்து வராங்க. வெக்கேஷன்ங்கிறதுனால எனக்கு தெரியல. காலேஜஸ் எல்லாம் ப்ரோ பிஎஸ்சி போட்டு நான் ராமகிரியில தான் படிச்சேன். பிஎஸ்சி கேட்டேன். எனக்கு அப்ப அந்த டைம்ல கிடைக்கல. நான் லேட்டா போயிட்டு மீன்ஸ் பண்ணேன். அப்ப கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி தான் சீன் இப்ப வரைக்கும் நினைக்கிறேன். இப்ப ராமகிருஷ்ணா வந்துட்டாங்க. நாங்க தான் படிச்சேன் ராமகிருஷ்ணால. ஓகே. பட் ஆனா ஆமா நான் அது இப்ப சும்மா கொஞ்சம் கொஞ்சமா எழுதி பிராக்டிஸ் தான் பண்றேன். கம்ப்ளீட்டா ரேப்பர்ன்ற இதுல போல நானு சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன். அவ்வளவுதான். எதுவும் எல்லாத்தையுமே போய் பாத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப எங்க வந்துமே அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஆனா நான் வந்து பார்த்தேன். எல்லா ஸ்டால்ஸுமே பார்க்க தான் செஞ்சேன். நான் அப்ப மீன்ஸ் பிளான் பண்ணது எல்லா ஸ்டால்ஸையுமே எடுக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கும் கெயின் ஆகலாம். மேபி நான் சும்மா என்னோட பிளாக்ஸ் தான் போறேன். ப்ரொமோஷன்ஸ் பண்றது இல்ல. நான் ஒயில் டிராவல் எங்கெல்லாம் பண்றேன் அதுல என்னென்ன விஷயம்லாம் நான் பாக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த. ஆனா இந்த விஷயம் இல்ல, நிறைய விஷயம் இங்க யூனிக்கா அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த ஷாப்ல ஒரு தேங்காய் பால்லயே கொஞ்சம் யூனிக்கா ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நான் பார்த்தேன். இப்ப எல்லாமே ஃபேமிலி கரெக்டா? நீங்க மம்மி டாட்டர் அக்கா தம்பி அக்கா தங்கச்சி தம்பி. ஓகே. வெளியில எப்படிதான் ஒருத்தவங்க ஃபேமிலி போட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுக்கப்புறம் ஒய்ஃபோட தங்கச்சி போட்டிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து வெளியில ஏதோ ட்ரக் பொட்டிக் போட்டிருக்காங்க. நல்லா யூனிக்கா இருந்தது அதுவுமே. இது நீங்க ஷாப்பா வச்சிருக்கீங்களா கேட்க மறந்தேன் நானும். ஆன்லைன்ல யாராவது கேட்டா பண்ணி. ஓகே. ஆனா நல்ல ஐடியா தான் இந்த விஷயம். ரீசெண்டா இப்ப இன்ஸ்டால நான் ஒரு விஷயம் ட்ரெண்டா பாக்குறேன். தேங்காய் பால் காமிச்சிருக்கா. ஆனா இவங்க ஸ்டால்ல ஒண்ணு போட்டிருந்தாங்க. விஷயம் என்னன்னா இவங்க ஸ்டால் தான் இந்த ஸ்டால் தான் இப்ப ஆல்மோஸ்ட் ஷாப் மீன்ஸ் இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுனால இது நம்ம எக்ஸ்போர்ட் டைம் எல்லாம் முடிஞ்சதுனால இவங்க இன்னைக்கு ஈவினிங் தேங்காய் பால் போடல. யூனிக்கான விஷயம் என்னன்னு கேட்டா தேங்காய்ல இருந்து இன்னொரு விஷயம் ஒண்ணு வச்சிருந்தீங்களா சால்ட்டியா? அது பேர் என்ன சொன்னீங்க? தேங்காய் பால் மோர். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க இல்ல கோயம்புத்தூர் ஃபுல்லா? ஓகே. இது ஒரு கிரியேட்டிவிட்டி தான். அது அப்படியே மோர் மாதிரி ட்ரை பண்ணி பண்ணிட்டாங்க. கோகனட் மில்க் ஃபேமஸ் சூப்பர் தான். ஆனா அதுலயும் சூப்பரா இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணீங்க. சூப்பர் கிரேட். சமதசைனான இருக்கு. இது யாரோட ஐடியா ஆக்சுவலா? ஓகே. குட் ஈவினிங். ஆக்சுவலா நீங்க தான் இதை பண்றீங்க கரெக்டா? அந்த தேங்காய் பால் பிசினஸ். ஓகே. அவங்க எல்லாம் வந்து மீன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து எக்ஸ்போ போட்டிருக்கீங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன விஷயம்னா நீங்க அந்த கான்செப்ட் முன்னாடி இப்போ இன்ஸ்டால தெரிஞ்சிருக்கிற மாதிரி வானம் பொட்டிக் நான் கேர்ள்ஸுக்குன்னு பிளான் பண்ணி வண்ணம் பொட்டிக். ஸோ அவங்க தான் ஆக்சுவலாக நடத்துறது. இவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆக்சுவலாக நாங்கள் காலையில் வந்த உடனே எக்ஸ்போக்கு நான் 8ஆம் தேதி வந்தேன். நீங்கள் 8ஆம் தேதி தானே எல்லாருமே வந்தீங்க? 8ஆம் தேதி தானே வந்தீங்க? 8ஆம் தேதி நாங்கள் காலையில் வந்தேன். நாங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்தோம்னு நினைக்கிறேன். வந்த உடனே இந்த பொட்டிக்கோட இந்த ஃப்ரண்ட் வியூ நான் பார்த்தேன். அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் வியூ நான் பார்த்தேன். நான் என்னமோ நினைச்சேன். என்னதுன்னே தெரியல ஃபர்ஸ்ட். எனக்கு ஒரு ஐடியா இல்லை எனக்கு என்னன்ட்டு. ஆனா ஓபன் பண்ணோன்னு கம்ப்ளீட்டா என்னன்னா சீன் காட்டிட்டாங்க. நிஜமா எங்கேயுமே நான் அது பார்க்கல. ஆனா பார்த்திருக்கேன். சின்ன சின்னதா ஆல்டரேட் பண்ணி என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயம் டிஸ்பிளேவும் தெரியணும். இது யாரோட கான்செப்ட் ஆக்சுவலா? ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணீங்களா? இல்லைன்னா என்ன கான்செப்ட்? எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது ஆக்சுவலா? எப்படி சும்மா மாதிரி இருக்குது. நம்ம ஒரு பொட்டிக் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் என்ன மாதிரி இருந்தது? உட்ரக்கெல்லாம் வைக்கிறாங்க. ஒரு பொட்டிக்கா வைக்கலாம். ஓகே ஓகே சூப்பர். இன்னும் கூட நீங்க ஒரு சின்ன ஆல்டரேட் பண்ணலாம் தெரியுமா? அதுல இதுவே சூப்பரான விஷயம் தான். ஆனா இன்னும் நிறைய ஆல்டரேட் பண்ணலாம். நான்
இந்த மாதிரி யூனிக்கான விஷயத்தை கவர் பண்ணணும்னு நினைப்பேன் நான். அதனால நான் வந்தோடனே உங்களை பார்த்தேன், இன்ஸ்டாவும் செக் பண்ணி பார்த்தேன் நான். ஏதோ ஒரு ரீல்ஸ் இவங்க கிட்ட கொலாப் பண்ணியிருந்தீங்க யூனிவர்சல் பொட்டிக் கூட. இன்னொன்னு நீங்க சிம்பிளா காஸ்டியூம் முடிச்சிட்டீங்க. அங்க 13,000 போட்டு எக்ஸ்போ போடுறத நீங்க சிம்பிளா இதுக்கு எவ்வளவு பே பண்ணீங்க? நம்ம அப்படியா? உள்ள பே பண்ண அளவே தான் நாங்க உள்ள பே பண்ணிருக்க அளவே தான் நாங்க பே பண்ணுவோம். ஓகே, பரவாயில்ல. ஆனா நெக்ஸ்ட் நீங்க இது எப்படி எல்லாம் எங்க இருந்து வரீங்க? ஆக்சுவலா எந்த ஊர்ல இருந்து எடுத்துக்கிறீங்க? சூலூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். சொந்த ஊரே சொல்லிட்டு நீங்க. ஆனா உங்களோட ரீல்ல நான் ஒண்ணு பார்த்தேன். ஏதோ வில்லேஜ் சைட்ல இருந்து வந்திருக்க மாதிரியும் அந்த ஒரு அது என்ன விஷயம், அதாவது அது என்னதான் கதை ஆக்சுவலா? அது ஏதோ ஒரு விஷயம் ஈகோவால தான் வந்திருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சது. அது என்ன மோட்டிவேட் பண்ணி அவர்கிட்ட சப்போர்ட் கேட்டு இந்த மாதிரி விஷயம் ஐடியா பண்ணி பண்ணதுக்கு என்ன ரீசன்? ஆக்சுவலா ஒரு சிம்பிள் ரீசன் இருக்கும் கண்டிப்பா, நிச்சயமா. ஏதோ ஒரு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா? கண்டிப்பா அதுதான் உண்மை. கரெக்டா? நிஜமா சீரியஸா சொல்றேன், 100% அது சூப்பர். எக்ஸாக்டா சொல்றேன். இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல இந்த மாதிரி எத்தனை பொட்டிக் வருதுன்னு மட்டும் பாருங்க. பொட்டிக் சொல்றேன் நான். இது வானம் பொட்டிக். கரெக்டா? சார் வண்ணம் பொட்டிக். பொட்டிக் என்ன பேரு வச்சிருக்கீங்க? வண்ணம் டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட பொட்டிக்காரங்க கேட்பாங்க ஹோல்சேல். அந்த அளவுக்கு இது ட்ரெண்டா மாறும்னு சொல்றேன் நான். கலெக்ஷன்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைல் எடுக்கிறது. இந்த ஃபேஷன் ட்ரெண்ட் கொண்டு வந்து நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இல்ல. மத்த இதெல்லாம் பண்றாங்க, ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஃபேஷன் கொண்டு வந்துட்டீங்க. இதுல இன்ஸ்டாகிராம் வீடியோவா போடல, ஆனாலும் நீங்க நைட் கிளம்புவீங்கல்ல? நைட் கிளம்புவோம். நான் இன்ஸ்டால பாத்தேன் உங்களோட ஆல்ரெடி ஃபேமஸ். அது ஆக்சுவலா இன்ஸ்டால ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேமஸ் தான். நீங்க பண்ற இந்த கலெக்ஷன்ஸ்ல இருந்து 2 மில்லியன் வியூஸ் எல்லாம் போயிருந்தது. நான் அந்த வீடியோவும் பார்த்தேன் நான். என்னமோ ஓகே 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 இல்ல இல்ல ஏதோ ஒரு கியூரியாசிட்டி சம்திங் என்னமோ நீங்க அதை வந்து கொண்டு வந்துட்டீங்க இந்த சரௌண்டிங்ல. அது அடுத்தடுத்து வைரல் ஆயிடும். அடுத்து இன்னொருத்தவங்க யாரோ உங்களோடது ப்ரொமோட் பண்ணி போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. அதுதான் ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரொமோட் ஆயிடுச்சு. நான் இதை ப்ரொமோஷனா பண்ணல, அது நான் வந்து பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது, யூனிக்கா. இன்னொன்னு ஒரு 2 இப்ப கப்பிள்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரே மாதிரி இருக்காங்க. பெர்ஃபெக்ட் பேர், நிஜமா சொல்றேன். டே 2 ஆக்சுவலா இன்னையோட ஸ்டாக் முடியுது. நாங்களுமே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அப்பவே சொன்ன மாதிரி எக்ஸ்போ நடத்துறவங்களோட அம்மா தான் நான் பார்க்க போறேன். சும்மா அவங்க பேர் மட்டும் சொல்லுங்க. என் பேரா? பேர் வசந்தா. வசந்தா. ஆமா. ஓகே. சென்னையில எந்த ஏரியா கரெக்டா? இல்லம்மா, எனக்கு நான் இப்போ கொஞ்சம் வச்சுக்கிறதுக்காக நான் யூடியூப் வீடியோ பண்றேன், ஆமா. அதுக்காக நான் சரிம்மா, என் பேர் வசந்தா. ஓகே நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம். ஓகேம்மா. நுங்கம்பாக்கம் நல்லூர். அம்மா இன்னைக்கு சொன்னீங்க மதர்ஸ் டே இன்னைக்கு சொல்றாங்க. இப்பனாலும் மீன்ஸ் எந்த நான் பார்சலோட விஷயம் நான் சொன்ன மாதிரி எங்க வச்சிருக்க உன்னோட பார்சல்? நான் இங்க வச்சிருக்கேன். உன்னோட பார்சல் நான் பாக்குறேன். எங்க இருக்கு? கேளுங்க. என் தம்பி பார்சல் மேலே நான் படுத்துக்கிறேன். நீ எப்ப கால் பண்ணு நான் எடுத்து தம்பின்னு கேட்பேன். ஆனா என் பொண்ணு கால் பண்ணா நான் மறுநாள் கால் தான் பண்ண எடுப்பேன். ஓகே. ஏன்னா அவ டயர்டா இருப்பாங்க. என் பொண்ணு ரொம்ப டயர்டா இருப்பான். விஷயம் நான் எந்த ஒர்க் இருந்தாலும் நீ எந்த நேரத்துக்கு நான் எடுப்பேன். ஓகே. விஷயம் என்னன்னா ஒரு சப்போர்ட்டிவா எப்ப கால் பண்ணாலும் கால் பண்ண நான் எடுக்கிறேன். அவ்வளவுதான். சரியா? நேம் என்ன?